அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டிஆர்பி அண்ட் பிஜி டிஆர்பி இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே ஒரு எக்ஸாம் அப்படின்னு வரும்போது நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து கண்டிப்பாக சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. யூஜி டிஆர்பி பிஜி டிஆர்பி சிலபஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஒரு டைம் வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். அந்த சிலபஸில் வந்து பார்க்கும்போது சில டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஆல்ரெடி படித்த மாதிரி இருக்கும். சில டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அதை வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அந்த சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றது பார்த்துக்கோங்க. காமனாக வந்து பார்த்திங்கன்னா 10 யூனிட்ஸ் வந்து இருக்கும். அந்த 10 யூனிட்ஸில் இப்போ ஒரு யூனிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த யூனிட்டில் இருக்கிற ப்ரோஸ், பொயட்ரி, நெக்ஸ்ட்டு ட்ராமா, ஃபிக்ஷன், ஷார்ட் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி என்னென்ன கேட்டகரிஸில் அந்த டாபிக்ஸ் இருக்குது, அந்த டாபிக்ஸோட நேம் அண்ட் ஆத்தர்ஸ் கன்ஃபார்மாக நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிலிருந்து ஒரு நியர்லி 10 or 15 கொஷின்ஸ் இருக்கும் கண்டிப்பாக எக்ஸாமில். நீங்கள் அந்த சிலபஸ் ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் எபோவ் 10 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது காமனாக வர டவுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் எந்தெந்த டாபிக் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக இருக்கிற டாபிக் மட்டும் படிச்சுக்கலாமா, இல்லை நான் டீட்டெயில்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்ற சில டவுட்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஒரு பொயட்ரி எடுத்தோம், பொயட்ரி, ட்ராமா, ஃபிக்ஷன் எது எடுத்தாலும் ஜஸ்ட் ஒரு சர்ஃபேஸ் லெவலில் படிச்சுக்கலாமா, இல்லை டீப்பாக லைன் பை லைனாக படிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் பிஜிடிஆர்பிக்கு படிக்கும்போது ஒர்க் அவுட் பண்ண அந்த நோட்ஸை தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, சிலபஸை வந்து எல்லோரும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த புக்ஸு ப்ரெஸ்கிரைப் டெக்ஸ்ட் புக் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸுக்கு உண்டான சம்மரைஸ் டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும். ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நெட் சோர்ஸஸ் நிறைய நமக்கு அவைலபிளாக இருக்குது, அது எடுத்துக்கலாம். இல்லைனா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் கிளாஸஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த மெட்டீரியல்ஸும்